மலர் தாமரையில் ஓரளவும் மாணவனே இல்லாமல் இருப்பவனே யோகி. உள்ள மலர் தாமரையில் ஓரளவும் மாணவமே இல்லாமல் இருப்பவனே யோகி. அவன் உவினை நஞ்சழித்து உலகத்தார் போற்றுகின்ற உயர் நலம் கொண்டவனம் யோகி. அவன் உவினை நஞ்சழித்து உலகத்தார் போற்றுகின்ற உயர் நலம் கொண்டவனம் யோகி. உள்ள மலர் தாமரையில் ஓரளவும் மாணவமே இல்லாமல் இருப்பவனே யோகி. ஆயிரம் துன்பம் கூடி வந்தாலும் அஞ்சுவதில்லை. அவன் தாயின் சால பரிந்தருள் காட்ட தயங்குவதில்லை. ஆயிரம் துன்பம் கூடி வந்தாலும் அஞ்சுவதில்லை. அவன் தாயின் சால பரிந்தருள் காட்ட தயங்குவதில்லை. தீயிலும் தூய சிந்தைய நாளும் தேய்வதும் இல்லை. அந்த தூய்மையான கருணைய நாளும் ஓய்வதும் இல்லை. உள்ள மலர் தாமரையில் ஓரளவும் மாணவமே இல்லாமல் இருப்பவனே யோகி. உள்ள மலர் தாமரையில் ஓரளவும் மாணவமே இல்லாமல் இருப்பவனே யோகி. வெற்றி என்றாலும் தோல்வி என்றாலும் விவேகமாயவன் எதிர்கொள்வான். வெற்றி என்றாலும் தோல்வி என்றாலும் விவேகமாயவன் எதிர்கொள்வான். இந்த சுற்றி வரும் பூமி தர்ம நிலை கொள்ள சோர்விலாமலே பணி செய்வான். மனசோர்விலாமலே பணி செய்வான். உள்ள மலர் தாமரையில் ஓரளவும் மாணவமே இல்லாமல் இருப்பவனே யோகி. உள்ள மலர் தாமரையில் ஓரளவும் மாணவமே இல்லாமல் இருப்பவனே யோகி. கொஞ்ச நேரமும் சுயநலமில்லாத யோகி. நெஞ்சில் ஈரமும் ஞானமும் உலாவும் தேகி. வஞ்சக பேயினை அடித்து விரட்டிய ஞானி. வாழ்வில் கழுப்பினை தேடி அடைகின்ற தேனி. உள்ள மலர் தாமரையில் ஓரளவும் மாணவமே இல்லாமல் இருப்பவனே யோகி. அவன் உவினை நஞ்சழித்து உலகத்தார் போற்றுகின்ற உயர் நலம் கொண்டவனம் யோகி. உள்ள மலர் தாமரையில் ஓரளவும் மாணவமே இல்லாமல் இருப்பவனே யோகி.
ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓகே, சரி. நாம இப்போ ராஜயோகா மெடிடேஷன் எப்படி பண்றது அப்படிங்கிறத கத்துன்னு இருக்கோம். அதாவது நான் உங்களை போல புதுசா நான் பிரம்மா குமாரிகளோட தொடர்புல இந்த 7 days கோர்ஸ் எல்லாம் பண்ணும் பொழுது முதல்ல இவ்வளோ எலாபரேட்டா இருக்காது. 7 days கோர்ஸ்ல இருக்கிற அந்த ரொம்ப மெயினான விஷயங்கள் மட்டும்தான் சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறமா அந்த முரளி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நமக்கே யோகம் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விருப்பம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா நார்மலா பிரம்மகுமாரி சென்டருக்கு போய் தான் நம்ம 7 days கோர்ஸ் கத்துக்கிறது, முரளி கிளாஸ் போறது, மெடிடேஷன் கத்துக்கிறது அதெல்லாம் நடக்கும். அதுல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, நாம நம்மை போல இருக்கிற மற்றவர்களை பார்ப்போம். நம்ம போலதான் அவங்களும் குடும்பத்துல இருந்து வருவாங்க. நிறைய பேர் மெஜாரிட்டி இந்துக்களா இருப்பாங்க. நிறைய முஸ்லிம்ஸும், கிறிஸ்டியன்ஸ், சீக்கியர்கள், மற்ற மதத்துல இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அப்ப நம்ம அவங்கள பார்க்கும் பொழுது நம்மள மாதிரி தானே ஃபேமிலியில இருந்து தானே வந்தாங்க, நம்மள மாதிரி பக்தியில இருந்து தானே இந்த ஞானத்தை கேட்கறாங்க. அப்படின்னும் பொழுது நமக்கு இன்னும் கூட ரிலேட் பண்ணிக்க முடியும். அவங்களோட கூட நம்ம இன்டராக்ஷன்ல வருவோம், பேசுவோம், பழகுவோம். அப்ப அவங்களும் நமக்கு ஏத்த மாதிரி சிலதெல்லாம் சொல்லி தருவாங்க. பயப்படாத, ஈஸி தான், எல்லாம் வந்துரும், மெடிடேஷன் பத்தி ரொம்ப கவலைப்படாத அப்படின்லாம் மற்றவர்களும் சொல்லும் பொழுது அந்த கூட்டத்துல நாமளும் ஐக்கியமாகும் பொழுது நமக்கு எதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் நம்மளால முடியுமா அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு சுலபமாகிடும். இப்ப இந்த கொரோனா டைம்க்கு அப்புறம் தான் இந்த ஆன்லைன்ல சொல்லி கொடுக்கறது அதெல்லாம் ஆரம்பிச்சுது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பேண்டமிக் டைம்ல வெளியில போறது எல்லாமே நாட் அலவுடா இருந்தது. ஸோ அதுல நமக்கு அட்வான்டேஜும் கிடைச்சது. இப்ப பாருங்க, வீட்ல உட்கார்ந்துட்டு நம்ம நம்முடைய கன்வீனியன்ட் டைம்ல இதெல்லாம் கத்துக்கிறோம். ஆனா என்னைக்கு இருந்தாலும் அந்த சென்டருக்கு போறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. இப்ப நான் சொன்ன அந்த அட்வான்டேஜஸ்லாம் நமக்கு கிடைக்கும். அங்க பல காலங்களாக மெடிடேஷன் பண்ணி அந்த சென்டருக்கு போகும் பொழுதே அந்த வாயுமண்டலம், அந்த வைப்ரேஷன்ஸை நீங்க அனுபவம் பண்ண முடியும். அங்க டெடிகேட்டடா ஒரு பாபாவோட ரூம்னு சொல்லுவாங்க. அந்த ரூம்ல பர்டிகுலரா மெடிடேஷன் நிறைய நடக்கும். ஸோ அந்த வைப்ரேஷன்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு இன்னும் கூட ஒரு கடின முயற்சி இல்லாமலே நமக்கு யோகம் நமக்கு சீக்கிரமா கைகூடும். ஓகேங்களா? சரி, இப்போ உங்க முன்னாடி ஒரு கேள்வி. இப்போ நானெல்லாம் உங்களை மாதிரி தான். நானு பிரியா சிஸ்டர்லாம் ஃபேமிலியில இருக்கிறவங்க தான். நாங்க சமர்ப்பணம் ஆகல, சரண்டர்ட் கிடையாது. அப்போ நாங்க போறோம், மெடிடேஷன் கத்துக்கிறோம், எங்களுக்கு பிடிச்சது, நாங்க பாட்டு செஞ்சுட்டு அப்படியே போக வேண்டியதுன்னு. இது எதற்காக ஒரு சேவை மாதிரி செய்யறோம்? என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கெல்லாம் எப்படி இங்க உட்காருங்க, கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் முடிச்சிட்டு தான் நீங்க எல்லாம் வரீங்க. நிறைய பேர் பாதி கிளாஸ்ல கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட சூழ்நிலை அப்படி இருக்கும். வெளியில போயிட்டு வருவாங்க, ஜாபுக்கு போயிட்டு வருவாங்க, வீட்ல வேலைகள் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சிட்டு கூட ஒரு 10-15 நிமிஷம் டிலே ஆனா கூட பரவாயில்ல, இந்த கிளாஸ் கேட்கணும் அப்படின்னு ஜாயின் பண்றாங்க. அதே போலதான் எங்களோட நிலையும். நாங்களும் வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு இப்ப கிளாஸ் எடுக்கிறோம் அப்படிங்கறதுனால எங்க வேலைங்களெல்லாம் மத்தவங்க பார்க்க மாட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் வேணா பார்ப்பாங்களா இருக்கும். ஆனா இது நீங்களே பாருங்க, இந்த 7 days கோர்ஸ் 70 நாள் தாண்டி போயிட்டு இருக்குன்னா அத்தனை நாளும் வீட்ல இருக்கவங்க எல்லாருமே எங்க வேலைங்களெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா? நாங்க வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு தான் இங்க வரோம். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க எதற்காக இதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. இது ஷேர் எல்லோருக்குமே நன்மை பண்ணணும். ஏற்படணும், உலகத்துக்கு நன்மை ஏற்படணும், பாபாவோட அறிமுகத்தை எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிற காரணத்துக்காக. அப்புறம் வேற? இது ஷேர் பண்ணும்போது நீங்களே இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகலாம். ஓகே. ராஜயோகத்தோட பிளான் இது சங்கம யுகம். சோ எல்லாருமே சேர்றது தானே. இது ஒரு ஓகே. சேவை தானே. ஓகே, சேவை மனப்பான்மையில. ஓகே, வெரி குட். இது கொடுக்க கொடுக்க உங்களுக்கு இந்த நாணம் அதிகரித்து கொண்டே இருக்கும். வெரி குட். எல்லாமே நல்லா சொல்றீங்க. நம்ம உணர்ந்த ஒரு விஷயம் எல்லாரும் உணரணும்ன்ற அந்த ஒரு மனப்பான்மை. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க எல்லாருமே கரெக்டா சொல்றீங்க.
இதுல எனக்கு பர்சனலா என்ன தோணுதுன்னா, நான் இந்த பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 1-2 மாசத்துல இது கரெக்ட், இது பகவான் வந்து நேரடியா சொல்ற விஷயம், இது மட்டும்தான் கரெக்ட் அப்படிங்கிற அந்த உணர்வுலாம் 1-2 மாசத்துல வர ஆரம்பிச்சுது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், உறவினர்கள், நம்ம குடும்பத்துல இருக்கவங்க எல்லார்கிட்டயும் சொல்லுவோம். அப்ப அவங்களும் அந்த கோர்ஸ் பண்றதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். அப்போ என்னோட அப்சர்வேஷன் என்னன்னா, சில பேர் வந்து அந்த உடல் உணர்வுல இருப்பாங்க, பாடி கான்சியஸ்னஸ்ல இருப்பாங்க. எனக்கெல்லாம் இப்பதானே சின்ன வயசு, இதுக்குள்ள எனக்கு எதுக்கு ஆன்மீகம், நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது புரியவே புரியாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம 2 மாசமா எவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிட்டோம். இதை வந்து ஒரு லைன்லயோ இல்ல ஒரு 2 நிமிஷத்துலயோ எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும் இல்லையா? அப்ப நம்ம எப்படியாவது அவங்கள மோட்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்போ சில பேர் வந்து இந்த வயசு எனக்கு இப்பதான், அவங்க ஒரு 40-50ல கூட இருப்பாங்க, ஆனா இதற்குள்ள எதற்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஏதோ ஏதோ அவங்களோட கற்பனையில சில பேர் ஏதோ காரணங்கள், டைம் இல்ல, இது மெயினான ஒரு ரீசனா சொல்லுவாங்க, டைம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் ஏதோ நம்ம சொன்னதுக்காக ஒரு மரியாதைக்கு வந்து கொஞ்சம் அரைகுறையா ஒரு கிளாஸ் கேட்டுட்டு போவாங்க. அந்த கிளாஸ் கூட கம்ப்ளீட்டாலாம் கேட்க மாட்டாங்க. அதுல கொஞ்சம் சிந்தனை செய்து கேள்விகள் கேட்டு புரிஞ்சுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. சில பேர் ஏதோ கோர்ஸ் முடிப்பாங்க, ஆனா முரளி கிளாஸ்க்கு வர மாட்டாங்க. முரளி கிளாஸ்க்கு வர்றவங்களும் அரைகுறையா கேட்பாங்க, மெடிடேஷன் கத்துக்க மாட்டாங்க, ரொம்ப இன்வால்மெண்ட் இல்லாமலாம் இருப்பாங்க. அப்படி இந்த ஒரு 7-8 வருஷம் என்னுடைய பயணத்துல நான் திரும்பி பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்கள பார்க்க ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். ரொம்ப இரக்க உணர்வு வரும். ஏன்னா லிட்ரலி நான் சொல்றத நீங்க அப்படியே நம்பலாம். நான் கொஞ்சம் கூட கூட குறைச்சு சொல்லல. இந்த ஒரு வயதானவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வாய் விட்டு புலம்புறாங்க. ஆ? இந்த உடல் வந்து ஒத்துழைக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ம் போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள் என்னை ஏன் இப்படி சோதிக்கிறான்? கடவுள் என்னை கூப்பிட்டுக்கலாம்ல, இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு நான் ஏன் இருக்கணும்? அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப எனக்கு என்ன சொல்றதுனே புரியாது. எவ்வளவோ நம்ம சொல்றோம் கொஞ்சம். இப்போ அந்த உடலில் இருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னா, அந்த கர்ம கணக்குகளை முடிக்கணும்ல. கர்ம கணக்குகளை முடிக்கணும். இப்போ இந்த மாதிரி அறகுறையா கூட ஞானம் கேட்டு எல்லாமே சில பேர் என்ன சொல்லுவாங்களா, இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னுடுவாங்க. இதோட ஆழத்துக்கே போகாம மேலோட்டமா பார்த்து இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்லாம் கூட இதுல வராம இருந்துருவாங்க. அப்புறமா இந்த அஞ்ஞானத்தினாலதான் துக்கமே வருது. அப்ப இது பாருங்க, இந்த ஞானம்னு வரும் பொழுது என்னோட நான் உங்கள்ல இருந்து ஒருத்தியாவே சொல்றேன். நான் ஒரு பிரம்மா குமாரி 7 வருஷமா இதுல சேவை பண்றேன், அந்த மாதிரி ஆங்கிள்லாம் கூட விட்டுறேன். நான் உங்க சைட்ல வந்து உட்கார்ந்துகிட்டே பாக்குறேன் நானு. இதுல வந்து எந்தெந்த வயசுல இருக்கிறவங்க எல்லாம் வரும்பொழுது எப்படிலாம் அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு நான் பார்க்கும் பொழுது, ஒரு சின்ன வயசுல இருக்காங்க, ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்னா அவங்கள இப்ப பாருங்க, அந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஞானத்தை கத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த வெளி உலகத்துல அந்த வயசுல வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கே தெரியும் இந்த இந்த இளமை பருவத்துல எப்படிப்பட்ட மாயை எல்லாம் இருக்கு அப்படின்னு. சோ இங்க ஒரு பிரம்மா குமாரியா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் இருக்காது. இந்த வெளி உலகத்துல இருக்கக்கூடிய தவறான விஷயங்களுக்கெல்லாம் போக மாட்டாங்க. நல்லா அந்த படிப்பு நல்லா இருக்கும். மெடிடேஷன்லாம் பண்றதுனால அவங்க ரொம்ப நல்லா ரொம்ப ஹையா மார்க்ஸ் வாங்கி அந்த ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, ஃப்ளையிங் கலர்ஸ்ல வர்றதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் வருவாங்க. அதையும் நான் பார்த்திருக்கேன். அதே மாதிரி இந்த ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க, இந்த ராஜயோகா மெடிடேஷனோட அந்த வாழ்க்கை முறை, அவங்களோட கடமைகள் பொறுப்புகள் அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஃபேமிலிலயும் இருக்கக்கூடிய நார்மலா எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு அப்படி சந்தோஷமா அவங்க இருக்கிறதையும் நான் பார்க்கிறேன். அதே மாதிரி ஆபீஸ் போறவங்க, அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமா அவங்க என்ன செய்யறாங்களோ அதுல கண்டிப்பா ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு, ஒரு முன்னேற்றம் இருக்கு, இதெல்லாம் நான் பார்க்கிறேன். இந்த வயதானவர்களும் இந்த எல்லாருமே பிகேவா இருந்தா என்ன, நான் பிகேவா இருந்தா அந்த கடைசி நொடிங்கிறது அவங்களுக்கும் அந்த சரீரத்துல வரும் பொழுது, அந்த நோயாக இருக்கட்டும் இல்ல அந்த மரணமாக இருக்கட்டும், அவங்க அதை எப்படி அது ரொம்ப இயல்பா கடந்து போறாங்க, இதெல்லாம் நான் வந்து விட்னஸ் பண்றேன். இது ஒரு பக்கம். இந்த பக்கம் இந்த ஞானத்தை கேட்க மறுப்பவர்கள் இல்ல வந்து இதை புரிந்து கொள்ளாமல் அதை கொஞ்சம் அலட்சியப்படுத்துறவங்க, இப்படி எப்படிலாம் இவங்க கஷ்டப்படுறாங்க, இதையும் நான் பாக்குறேன். ஏன்னா இறைவன் என்ன சொல்றாரு, நீங்க என்னை நினைப்பதன் மூலமாக உங்க பாவக்கரைகள் எல்லாம் அழிக்கிறீங்க, உங்களுடைய கர்ம கணக்குகள் எல்லாம் முடிக்கிறீங்க அப்படின்றார். ஆனா இப்ப இந்த ஞானம் கிடைக்காதப்போ நம்மை அறியாமலே நம்ம மேலும் மேலும் கர்ம கணக்குகளை உருவாக்கிட்டு பாவக்கரைகளை அழிப்பதற்கு பதிலாக, தெரியல நான் பண்றேன், இது தப்பு, இதை நான் செய்யக்கூடாது, அதெல்லாம் தெரியல, ஒரே குழப்பத்துல இருந்து
மேலும் மேலும் சிக்கல்ல போய் மாட்டிக்கிறாங்க. அஹ் இப்போ உதாரணமா பரமாத்மா அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவார். அதாவது நீங்க என்னோட குழந்தை ஆனதுக்கு அப்புறமா உங்களோட ஜாதகமே மாறிடுது அப்படிங்கிறார். அதாவது ஜாதகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது என்னன்னா, நாம போன பிறவியில நம்ம என்னென்ன கர்ம கணக்குகள் வச்சிருக்கோம், ஒரு பேலன்ஸ் ஷீட் மாதிரி. பேலன்ஸ் ஷீட்ல அசட்ஸ் லயபிலிட்டிஸ் ரெண்டும் இருக்கும் இல்லையா? அது போல நாம போன ஜென்மத்துல இருந்து இந்த பிறவிக்கு வரும் பொழுது நாம கொண்டு வந்த அந்த சமஸ்கார பதிவுகள், குணங்கள், பழக்க வழக்கங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து பாவ புண்ணிய கணக்கோடு தான் வரும். அப்ப என்ன நடக்குதுன்னா, இப்போ ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஜோதிடம் கணிப்பவர் இருந்தா அவர் கரெக்டா ஜாதகம் எழுதிட்டு சொல்லிடுவாரு, இந்தந்த வயசுல இன்னென்னது நடக்கும். அவங்களுக்கு எப்படி தெரியும்? குழந்தை இப்பதான் பிறக்குது, ஆனா இந்தந்த வயசுல இன்னென்னதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது பெரும்பாலும் கரெக்டாவும் இருக்கு. அது எப்படி அவங்க முதல்லயே சொல்றாங்கன்னா, அதை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த பிறவியில ஏன் வந்து பிறக்கிறோம்னா, அந்த கர்ம கணக்குகளை செட்டில் பண்றதுக்காக தான் பிறக்கிறோம். அதுக்கேத்த மாதிரி தான் மனிதர்கள் நம்ம தொடர்புலயும் வருவாங்க. யாருக்கு போய் பிறக்கிறோம், யார் நம்ம கூட பிறக்கிறாங்க, யார கல்யாணம் பண்ணிக்கிறோம், யார் நம்மளோட குழந்தைகளா பிறக்கிறாங்க, யாரோட தொடர்புல எல்லாம் நம்ம வரோம், இது எல்லாமே வந்து நாம ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டது. நம்ம பண்ண கர்ம கணக்குனால நம்ம கொண்டு வருவது. அப்ப நாம இங்க பிரம்மா குமாரியில வந்து இறைவன் கொடுக்கிற ஞானம், அந்த தியானம் எல்லாம் செய்யும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா, அடிப்படையில நமக்குள்ள அந்த சமஸ்கார மாற்றங்கள் நிகழுது. அப்ப நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கர்ம கணக்குகளையும் முடிக்கிறோம், அந்த பாவ கரைகளையும் அழிக்கிறோம். இப்ப இதெல்லாம் செய்யாதவங்களுக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். எவ்வளவோ சொன்னாலும் கூட என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இது பிரம்மா குமாரிங்கிறது ஏதோ ஒரு மதம். இப்போ ஒவ்வொரு தர்ம பிதாவும் வரும் பொழுது ஒரு தர்மத்தை ஸ்தாபனை பண்றாங்க இல்லையா, ஒரு மதத்தை ஸ்தாபனை பண்றாங்க. அது போல இவங்க என்னமோ புதுசா ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்க, நம்ம ஏன் அதுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தவளை அந்த சுடு தண்ணி பாத்திரத்துல மாட்டிக்கிட்டு வெளியில வராம தவிக்கிற மாதிரி அதுக்குள்ளேயே இருந்துக்கிறாங்க. அப்ப அதையும் இந்த பக்கம் அதையும் விட்னஸ் பண்றேன். ரொம்ப ஈஸியா முடிக்க வேண்டிய கர்ம கணக்குகள்லாம் ரொம்ப இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி கூட்டு வட்டி போட்டு எக்கச்சக்கமா கொடுத்து கழிக்கிறதையும் பாக்குறேன். அந்த மரணம் என்பது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அது வரவும் மாட்டேங்குது, வந்தாலும் அது ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. இதெல்லாம் நான் ஒரு பக்கம் பாக்குறேன். இந்த பக்கம் பிரம்மா குமாரிகள் எவ்வளவு பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்றாங்க. இந்த பக்கம் வந்து இந்த ஞானத்தை எடுத்துக்காம, ஏன்னா எல்லாருக்குமே சமமான வாய்ப்பு கிடைக்குது, ஆனாலும் எடுத்துக்காம அவங்க அப்படி கஷ்டப்படுறது இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன பண்றது, டிராமா அப்படின்னு தான் விட வேண்டி இருக்கு. சோ அதுதான் முக்கியமான காரணம். அப்ப வந்து இன்னும் எல்லாருக்குமே அந்த நியூஸ் போகணும்ல. யாருமே வந்து ஒருத்தர் கூட சொல்லக்கூடாதாம், எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருப்பேனே அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்லக்கூடாது. அது உங்களுடைய கடமை அப்படின்னு பகவான் சொல்றார். சோ அதுதான் முக்கியமான காரணம். எல்லாருக்கும் நம்ம சொல்லணும், நம்ம இந்த சேவையை செய்யணும், இதன் மூலமாக மற்றவர்களுக்கும் பலன் கிடைக்கணும். இதை அவங்க எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கல, அதெல்லாம் அவங்களோட ஃப்ரீ வில்ல. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளால என்ன முடியுமோ அதை தான் செய்ய முடியும். ஒரு சுப பாவனையோடு நம்ம வந்து சொல்றோம். அதுல நிறைய காம்ப்ரமைஸ். ஒரு கிளாஸ் இருக்குன்னா அதற்காக நம்ம எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்து வீட்டு வேலைகள் எல்லாம் முடிக்கணும். ஏன்னா வீட்டுல இருக்கவங்களோட ஒத்துழைப்பும் ரொம்ப தேவை. அவங்கள வந்து எதுவும் அவங்களுக்கு குறையெல்லாம் வைக்க முடியாது. குறையெல்லாம் வச்சா இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்ப அவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ல. சோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம வரோம். ஜஸ்ட் இதெல்லாம் உங்க கூட எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. சரி, இப்ப வந்து நம்ம வந்து இந்த தியானம், இந்த சார்ட் எல்லாம் நம்ம கொடுத்தோம். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க இதெல்லாம் நம்மளால முடியுமா அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. இது கொஞ்சம் அட்வான்ஸாவே உங்களுக்கு கொடுத்துரும். இந்த யூடியூப்ல அப்லோடு பண்றதுங்கிறது முரளி கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நடக்காது. இந்த கிளாஸஸோட யூடியூப்ல அப்லோடு பண்றது நின்றுடும். முரளி கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு வேணா ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் வேணா கொடுப்போம், அதற்கு மேல இருக்காது. ஸோ இங்க யூடியூப்ல நம்ம போட்டிருந்தோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் முரளி கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம இதெல்லாம் சொல்ல முடியாது இல்ல. சோ அட்வான்ஸா உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க. அதனால அந்த சார்ட்டை பார்த்து இதெல்லாம் நம்மளால முடியுமா, இந்த மெடிடேஷனை பார்த்து இது ரொம்ப சாத்தியப்படுமா அப்படின்லாம் நீங்க நினைக்கவே வேண்டாம். அதற்காக தான் நான் இவ்வளவு நேரம் இதை இவ்வளவு டீட்டெயில்டா சொன்னேன். ஓகேங்களா? இப்ப வந்து நம்மளோட உத்தேசம் என்னன்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து அந்த மெடிடேஷன் காமெண்ட்ரிலாம் நிறைய வந்து ஆல்ரெடி யூடியூப்ல இருக்கு. நீங்க வந்து பிரம்மா குமாரிஸ் தியானம் மெடிடேஷன் தமிழ் அப்படின்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு நிறைய சேனல்ல இருந்து கிடைக்கும். நாமளும் அதை பின்னாடி நம்ம ஷேர் பண்ணதான் போறோம். நீங்க அதுல இருந்து சூஸ் கூட பண்ணி பண்ணலாம். பட் அந்த மெடிடேஷன் கமெண்ட்ரியில உங்களுக்கு ரெடிமேடா தியான வர்ணனை கிடைச்சிரும். ஆனா இங்க கிளாஸ்ல கொடுக்கறதோட பர்பஸ் என்னன்னா,
இது எப்படி செய்யறாங்க, இதை நாமளே எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான். அதனாலதான் நேத்தெல்லாம் கூட நம்ம அதை பற்றி தான் நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம வந்து குட் மார்னிங் யோகம், போகு, டிராஃபிக் கண்ட்ரோல், கர்ம யோகம் இதெல்லாம் பத்தி கூட சொன்னோம். இப்ப பாருங்க, இப்ப நம்முடைய இந்த ராஜயோக தியானத்துல நம்ம என்ன எதுல கவனம் வைக்கிறோம்னா, நம்ம மூலமாக எந்த ஒரு விகர்மமும் நடந்து விடக் கூடாது. ஏற்கனவே பண்ண விகர்மங்களோட பாவக்கரை அழிக்கணும், அது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் நம்ம மூலமாக ஃபர்தரா எந்த ஒரு விகர்மமும் நடந்து விடக்கூடாது. அப்படின்னா இது எப்படி, ஹவு இஸ் இட் பாசிபிள், எப்படி இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்க பரமாத்மாவை யோசிங்க. இப்ப பரமாத்மாவால ஏதாவது ஒரு பாவ செயல், ஒரு விகர்மம் நடக்குதா? சொல்லுங்க. இல்ல சிஸ்டர். இல்ல சிஸ்டர். நடக்கிறதே கிடையாது, நடக்கிறதே கிடையாது. அப்ப அது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதை நம்ம அப்படியே காப்பி பண்றோம். இதுதான் பிரம்மா பாபாவும் பண்ணாரு. ஓகேங்களா? அப்போ பரமாத்மா எப்பொழுதுமே ஆத்ம உணர்வுல இருக்கார். இது ஒரு முக்கியமான ஹிண்ட் நமக்கு. சோ ஆத்ம உணர்வுல இருக்கணும். அப்ப நாமளும் என்ன பண்றோம், ஆத்ம உணர்வுல எவ்வளவு நம்ம பயிற்சி பண்ணி, நான் ஆத்மா, இந்த உடலை பயன்படுத்தி இந்த காரியத்தை செய்கிறேன், நான் ஆத்மா அப்படின்னு நம்ம உடனே ஆத்மாவோட எல்லா விஷயங்களும் நமக்கு ஞாபகத்துல வந்துடுது. இப்ப பரமாத்மா உடல்ல வர்றதில்ல, அதனால அவருக்கு ஞானம் மறக்கிறது இல்ல. நாம பிறவிகள் எடுத்ததுனால ஞானத்தை மறந்துட்டோம். பரவாயில்ல, இந்த பிறவியில தான் நமக்கு ஞானம் கிடைச்சிடுச்சே. அப்ப ஆத்மான்னு நினைக்கும் பொழுதே நமக்கு முழு ஞானம், கர்ம விதி பற்றிய ஞானம், சமஸ்காரத்தை பத்தின ஞானம், டிராமாவை பத்தின ஞானம் எல்லாமே நமக்கு ஞாபகம் வந்துருது. அதே போல பரமாத்மாவால ஏன் வந்து விகர்மங்கள் நடக்கலைன்னா, அவர் அந்த அந்த ஒரிஜினல் குணங்களில் நிலைத்திருக்கிறார் இல்லையா? அந்த அன்பு, அந்த தூய்மை, அந்த சுகம், சாந்தி எதுலையுமே அவர் இறங்குறதே கிடையாது. அதுல அப்படியே வந்து மெயின்டைன் பண்றாரு, சஸ்டெயின் பண்றாரு. அதனாலதான் விகர்மங்கள் நடக்கிறது இல்லை. அப்ப நாமளும் நம்ம இப்படி எல்லாம் சொல்ல முடியாது. இந்த சூழ்நிலை வந்தது, அதனால நான் கோபப்பட்டேன், இவங்க இப்படி பேசுறாங்க, இவ்வளவு தொந்தரவு கொடுக்குறாங்க, அதனால நான் அவங்கள கொஞ்சம் மனசுல இப்படி நினைச்சிட்டேன், இந்த சூழ்நிலையை பார்த்து நான் கொஞ்சம் மனசுல டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன், இப்படின்னா நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அப்படி சொன்னோம்னா விகர்மங்கள் நடந்துருது. அப்படி சொன்னோம்னா நம்ம ஆத்மாவோட பேட்டரி சார்ஜ் இழந்துடுது. அப்ப ஹவு இஸ் இட் பாசிபிள்? இப்ப பரமாத்மாவுக்கு உடல் கிடையாது, அவரால் அப்படியே இருக்க முடியுது. நானும் உடல்ல இருக்கேன், எனக்கோ கர்ம கணக்குகள்லாம் வருது அப்படின்னு நாம சொல்வோங்கிறதுனாலதான் பரமாத்மா நமக்கு அஷ்ட சக்திகளை கொடுத்துட்டாரு. அவர் இப்படிதான் சொல்றாரு, அஷ்ட சக்திகளை நான் கொடுத்துட்டேன், இன்னும் ஒரு படி மேல போய் சர்வ சக்திகளையும் நான் கொடுத்து விட்டேன்ங்கிறார். இது ரொம்ப ஆழமான ஒரு லைன், இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாரு சிவபாபா? எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சக்திகளை எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே அதை நம்ம பயன்படுத்தணும், அவ்வளவுதான். இப்போ உதாரணமா நீங்க வந்து நிறைய நகை போட்டிருக்கீங்க, உங்க பர்ஸ்ல நிறைய கேஷ்லாம் இருக்கு, நீங்க ரொம்ப ராத்திரியில, நடு ராத்திரியில வெளியில போக வேண்டி இருக்கு அப்படின்னா எவ்வளவு பயம் இல்ல? எவ்வளவோ திருடர்கள், அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த தவறான குணம் கொண்டவர்கள்லாம் இருப்பாங்க. என்கிட்டயும் நிறைய நகை இருக்கு, நான் தனியா வேற போறேன், நிறைய கேஷ் இருக்கு, பாதுகாப்பே கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கையில ஏதோ ஒரு ஆயுதத்தை வச்சிருப்போம் இல்லையா? அது போலதான் இந்த சக்திகள் எல்லாமும். ஓகேவா? நம்மள சுத்தி இருக்கிறவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா நம்ம போட்டிருக்க நகைங்கிறது என்ன? நம்முடைய ஒரிஜினல் குணங்கள். அஹ் அப்ப மற்றவர்கள் அவங்களோட தவறான சமஸ்காரங்கள் மூலமாக நம்முடைய அந்த ப்ராப்பர்ட்டி, என்னுடைய தூய்மை, என்னுடைய சாந்தி, என்னுடைய அன்பு, என்னோட குணங்கள், அதை நான் இழந்து விடக்கூடாது அப்படின்னா இந்த சக்திகளை நான் பயன்படுத்த வேண்டும். அப்ப நான் நகைலாம் போட்டுட்டு போறேன், என்கிட்ட ஆயுதம் இருக்கு, உதாரணமா ஒரு கன் இருக்குன்னே வச்சுக்கோங்க, அந்த கன்னை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு எனக்கு தெரியாதுன்னா அப்ப என்கிட்ட இருந்தும் இல்லாதது போலத்தான். அதே போல பரமாத்மாவும் சொல்றாரு, இந்த சக்திகள் எல்லாம் நான் உனக்கு கொடுத்துட்டேங்கிற. அப்ப அந்த சக்திகள்லாம் ஒவ்வொன்றும் என்ன ஏது அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி பயன்படுத்துவது, இததான் நம்ம வந்து இத்தனை நாள் கிளாஸ்ல சொல்லியிருக்கோம். அப்போ நாமளும் வந்து இதை புரிஞ்சுக்கணும், இதை ட்ரை பண்ணப்பா, இதை கொடுத்துட்டேங்கிறாரு. ஓகேவா? அப்ப அது என் கையில இருக்கு, அப்ப அது நான் அதை எடுத்து பார்க்கணும், அதை பயன்படுத்துவது எப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறேன், நான் அதை பயன்படுத்தி பார்க்கிறேன். அதை பயன்படுத்தி பார்க்க பார்க்க தான் அந்த பழக்கம் வந்து வந்து அந்த ஆயுதங்களை நம்ம எப்பொழுதுமே பயன்படுத்துற மாதிரி இருக்கும். அப்ப நம்முடைய அந்த சொத்து அதெல்லாம் நம்ம இழக்காமல் இருப்போம். சோ
நான் சக்திகளை எல்லாத்தையும் பயன்படுத்தினேன், நான் எப்பொழுதுமே ஆத்ம உணர்வுல இருக்கேன், கூடவே பரமாத்மா எனக்கு துணையாக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம இந்த ஞானத்தின் பாதையில் தொடர்ந்து போக முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து நாம வந்து இந்த மெடிடேஷன்ங்கிறது தியான வர்ணனை கொடுத்து உங்களுக்கு அனுபவம் கொடுப்பதுங்கிறது முடியும், சாத்தியம். ஆனா அது ஒரு நாள் விருந்து போட்டு நீங்க போங்க, மிச்ச நாள்லாம் பட்னி இருங்கன்னு சொல்ற மாதிரி ஆயிடும். அதற்கு பதிலாக எப்படி சமைப்பது அப்படின்னு சொல்லி கொடுத்தா நீங்க விருந்து சமைச்சு டெய்லி சாப்பிடலாம்ல. சோ அதுதான் நம்முடைய நோக்கம். ஓகேவா? இப்போ உதாரணமாக நீங்க அமிர்த வேளை யோகம் பண்றீங்க. அப்ப அமிர்த வேளை யோகம் பண்றது அப்படின்னா நீங்க வந்து வழக்கமா எழுந்துக்கிற டைமை விட கொஞ்சம் முன்னாடி எழுந்துக்கோங்க. சோ அதன் மூலமாக உங்களுடைய தினப்படி காரியங்கள் அஃபெக்டே ஆகாது. ஏன்னா நீங்க தூங்குற நேரத்தை தான் கொஞ்சம் குறைச்சிருக்கீங்க. இப்ப நீங்க உங்களோட கெப்பாசிட்டி, உங்களுடைய ஆர்வம் இதெல்லாம் வந்து இன்னும் நாளாக ஆக அதிகரிச்சுட்டே போகும். அதற்கு ஏற்றவாறு நீங்க சீக்கிரமா எழுந்துப்பீங்க. இப்ப எழுந்தாச்சு. எழுந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இது ஒரு கண்டிப்பா நான் இந்த மெடிடேஷன் பண்ண போறேன், இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் எனக்கு வரும், எடுத்த உடனே எனக்கு கம்ப்ளீட்டா அந்த ரெக்கார்ட்ல என்ன போடுறாங்களோ இல்ல கிளாஸ்ல சிஸ்டர்ஸ் எப்படி சொல்லி தராங்களோ அப்படியெல்லாம் என்னால செய்ய முடியும் அப்படி நான் எதிர்பார்க்க வேண்டாம். ஆனா பரவாயில்ல, நான் செய்து செய்து பழகுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஆரம்பிச்சிடுங்க. உங்களுக்கு முரளி கிளாஸ் ஸ்டார்ட் ஆன உடனே உங்க கையில முரளியும் வந்துடும். ஏன்னா எல்லாமே இன்டர்நெட்ல இருக்கு. சோ நீங்க அந்த முரளியை கூட படிக்கலாம். அந்த முரளியை படிச்சு பார்க்கும் பொழுதே உங்களுக்கு ஆத்ம உணர்வு வரும், பரமாத்மாவோட கனெக்ஷனும் வரும். சோ அதுவும் யோகத்தின் கணக்குல தான் எடுக்கப்படும். அதே போல நீங்க ஆத்ம உணர்வு பயிற்சி, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா செய்து பழகுங்க. அதுவும் உங்களுக்கு ஆத்ம உணர்வு பயிற்சியில வரும். சோ இப்ப பரமாத்மா என்பவர் அது எல்லாம் நேத்து முந்தா நாள்ல நம்ம அதை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ பரமாத்மா கூட பேசுவது, ஆன்மீக உரையாடல் செய்வது, இப்ப பரமாத்மாவோட அந்த தன்மைகள் என்ன, அந்த குணங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் கூட நம்ம உங்களுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கோம். இப்ப அது கூட நம்ம குரூப்ல இன்னொரு தடவை ஷேர் பண்றோம். ஏன்னா நீங்க வந்து இதை சேவ் பண்ண மறந்துருக்கலாம். சோ அந்த மாதிரி அந்த அந்த பிக்சர் கூட நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அமிர்த வேளைக்கு உட்கார்றீங்க. உட்காரும் பொழுது கொஞ்சம் பிரஷ் எல்லாம் பண்ணிட்டு முகமெல்லாம் வாஷ் பண்ணிட்டு உட்கார்ந்துக்கோங்க. அப்பதான் அந்த தூக்கம் வராம இருக்கும். ஒரு குறிக்கோளோட உட்கார்றீங்க. இன்னைக்கு யோகத்துல நான் சில விஷயங்கள்லாம் பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட உட்கார்றீங்க. இப்போ வந்து ஆத்ம உணர்வு பயிற்சி பண்றீங்க. அது கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. கொஞ்சம் கொஞ்சமா அது வளர ஆரம்பிக்கும், டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இந்த சோல் கான்சியஸ்னஸ் உங்களுக்கு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அடுத்தது வந்து பரமாத்மா கிட்ட போறோம். இப்போ பரமாத்மா பாக்குறீங்க. இப்ப இந்த போறது பாக்குறது அப்படின்னா என்னன்னா ஒண்ணும் இல்லை. உங்க உடலை வந்து ரொம்ப அசைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை ஸ்திரமா வச்சுக்கோங்க. நீங்க எப்படி வெளியூர்ல இருக்கிற உங்களோட உறவினரை இங்க இருந்தே நினைப்பீங்களோ அதே போல நான் மனதாலும் புத்தியாலும் பரந்தாமத்துக்கு போறேன். இப்ப எனக்கு நாலேஜ் இருக்குல்ல, பரந்தாமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இன்னைக்கு இன்னும் கூட கொஞ்சம் டீடைல்ஸ் அதை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். சோ நீங்க பரந்தாமத்துக்கு மனம் புத்தினால போறீங்க. அந்த பரந்தாமத்தை பற்றின விஷயங்கள், பரமாத்மாவை பற்றின விஷயங்கள் எல்லாமே புத்தியில இருக்கு. சோ அதை நீங்க எண்ணங்களா கொண்டு வரீங்க. அப்ப அதை காட்சியா பாக்குறீங்க. நீங்க அங்க இருக்கிறதா அனுபவம் பண்றீங்க. இப்ப பரமாத்மா கூட நீங்க வந்துட்டீங்க. இப்ப நீங்க பேச ஆரம்பிக்கணும். எப்படி பேச ஆரம்பிக்கிறது? என்ன பேசுறது? பரமாத்மா கூட என்ன பேசுறது? சொல்லுங்க நீங்க. பரமாத்மா கூட என்ன பேசுறது? பேசினாதானே நம்ம தொடர்ந்து அவரோட கனெக்ஷன்ல இருக்க முடியும். அவர் கூட என்ன பேசுறது? என்ன நினைக்கிறீங்க? அஷ்ட சக்திகள் ஞான அஸ்திரங்கள்னாலதான் வருது. ஓகேங்களா? பரமாத்மா கிட்ட இருந்து நம்ம அமைதி, அன்பு, மகிழ்ச்சி அந்த மாதிரியான வைப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறோம். அஷ்டசக்திகள் ஞான அஸ்திரங்கள் தான். ஓகேவா? அதனாலதான் பாபா சக்திகளை கொடுத்துட்டேங்கிறாரு. இப்போ கேள்வி வந்து பரமாத்மா கூட என்ன பேசுறது? பரமாத்மாவை பாக்குறோம், அவர்கிட்ட போயிட்டோம், பக்கத்துல அவர் இருக்கிற இடத்துக்கே போயிட்டோம், பேசணும்ல. என்ன பேசுறது? அன்பான தந்தைக்கு அவர்கிட்ட வணக்கம் சொல்லிட்டு நன்றி வணக்கம் சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு வந்துடலாமா? ஓகே. இல்ல அது அவர்கிட்ட அன்பும் அமைதியும் அதிகமா இருக்கு இல்லைங்களா? நம்ம ஆஹ் கிட்ட நம்ம வாங்குறது அது அன்பும் அமைதியும் நான் உங்களிடம் இருந்து நான் வாங்குறேன் அப்படின்ற மாதிரிங்க சிஸ்டர். ஓகே, காரியத்துல குறியா இருக்கீங்க, நான் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறீங்க. ஓகே. பேச மாட்டீங்களா? இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, இப்ப நானே வரேன்னு வச்சுக்கோங்களேன்.
உங்க வீடு அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு காலிங் பெல் அடிச்சு நான் வரேன், நீங்க கதவு திறக்கிறீங்க. என்ன பார்த்த உடனே என்ன ஃபீலிங் வரும் உங்களுக்கு? வாங்க வாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வரவேற்று உள்ள உட்கார வைப்போம் சிஸ்டர். இப்போ பரமாத்மாவை அங்க பாக்குறீங்க. எத்தனை பிறவிகளாக தேடிக்கொண்டிருந்தவர் கிடைத்து விட்டார். அப்ப அந்த ஃபீலிங்ஸ்லாம் எங்க? இப்ப சொன்னீங்கல்ல, என்னை பார்த்த உடனே சந்தோஷப்படுவீங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிடுவீங்க, உள்ள கூப்பிட்டு உட்கார வைப்பீங்க. அப்ப பரமாத்மாவை பார்த்துட்டு சிஸ்டர் இப்போ அப்ப வார்த்தைகளே டக்குன்னு வராதே, அவரை பார்த்த ஆனந்தத்துல தானே நிப்போம். அது ரொம்ப அருமையான உணர்வு. அது கரெக்ட் தான். இப்ப நான் வாசல்ல நிக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாயிட்டீங்க நீங்க. அப்படியே நிக்க வச்சிருவீங்களா என்ன? ஆனந்தம் சிஸ்டர், உங்களை பார்த்து ரொம்ப ஆனந்தம் ஆயிடுச்சு, நீங்க அப்படியே நில்லுங்க, நானும் இப்படியே நிக்கிறேன், நீங்க என்ன பாருங்க, நான் உங்களை பாக்குறேன், ஓகேவா? அன்பான வரவேற்பு தான் ஆஹ் சிஸ்டர். அதுதான். அந்த மாதிரி ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணணும். பரமாத்மா கிடைச்சிட்டாருங்கிறது உங்களுக்கு ரொம்ப, என்ன சொல்றது, கனவுல கூட நினைக்காத ஒரு விஷயம் இல்ல. பரமாத்மாவை எப்படி தேடினோம் நம்ம, இல்லையா? இப்ப பரமாத்மா நமக்கு கிடைச்சிட்டாரு. அப்ப அவரை பார்க்கும் பொழுது எவ்வளவு பேசணும். இப்போ ரொம்ப நாள் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவரை சந்திக்கிறோம் அப்படின்னா என்ன தோணும்? எவ்வளவு கதை இருக்கும் பேசுறதுக்கு. இவ்வளவு நாள் எங்க போயிட்ட, எவ்வளவு பேசினால பரமாத்மா கூட அந்த மாதிரி பேசுங்க. எவ்வளவு நாளா நீங்க என்னை விட்டு போயிட்டீங்க, இந்த நாடகம் நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சிடுச்சு. துவாபர யுகத்துல இருந்து நான் உங்களை தேடிட்டு இருக்கேன். எவ்வளவு இருக்கு, எவ்வளவு கதைகள் இருக்கும்ல பேசுறதுக்கு. இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆஹ் இருக்கும் தாங்க சிஸ்டர். ஆஹ் இப்போ நாம மட்டும் இல்ல, அவரும் நம்ம மிஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கும் டிராமா படி நம்மள சந்திக்கிற வாய்ப்பே இல்ல. இப்ப சங்கம யுகம் ஸ்டார்ட் ஆகி கூட எத்தனை வருஷம் கழிச்சு தானே நம்மள சந்திக்கிறாரு. அப்ப அவருக்கும் நம்மள பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். புரியுதுங்களா? பரமாத்மாவுக்கும் அந்த உள்ளம் இருக்குல்ல, அதுலயும் அன்பு இருக்குல்ல. ஒவ்வொரு குழந்தை மேலயும் அவருக்கு அன்பு இருக்கு. இப்ப நாமெல்லாம் எத்தனை காலமா அவரை விட்டு பிரிஞ்சுட்டு இப்பதான் சந்திக்கிறோம் அப்படின்னா, அவருக்கும் அந்த உணர்வுகள் எல்லாம் இருக்கும். நம்மள பார்த்த உடனே அவரும் சந்தோஷப்படுவாரு. அதையும் நம்ம அனுபவம் பண்ணணும். இதுதான் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினான். அவரும் நம்மள பாக்குறாரு, அவரும் சந்தோஷப்படுறாரு. என் குழந்தை எத்தனை நாள் கழிச்சு கிடைச்சிருக்கு. நாமளும் அந்த உள்ளத்துல அந்த தவிப்பு இருக்கா? பரமாத்மா எனக்கு கிடைச்சிட்டாரு, எத்தனை நாளா நான் தேடினேன், எனக்கு கிடைச்சிட்டாரு, இப்ப நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன், என்னோட அப்பா. இப்ப நீங்க உடல் உணர்வுல இல்ல, உடல் உணர்வுல இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு உடல் கொடுத்த அப்பா அம்மா தான் ஞாபகத்துல வருவாங்க. அதனாலதான் ஆத்ம உணர்வுக்கு வாங்கன்னு சொல்றது. ஆத்ம உணர்வு உங்களுக்கு வந்துடுச்சுனாலே பரமாத்மா கிட்ட அப்படியே அட்ராக்ஷன் வரும். அப்ப அவரை பார்த்த உடனே நீங்க தானே எனக்கு எல்லாமும். அப்ப எப்படி இருக்கும்ல, இப்படி இருக்கும். அவரை பார்த்துட்டு எவ்வளவு எவ்வளவு கதைகள் இருக்கும் அவர் கூட பேசுறதுக்கு. இப்படிலாம் தேடி நான் உங்களை இத்தனை நாளா இப்படி உங்களை மறைச்சு வச்சுக்கிட்டீங்களே. செல்லமா கோச்சுக்கலாம், சண்டை போடலாம், இவ்வளவு நேரம் ஆச்சா என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு பேசணும், நிறைய பேசணும். ஓகேங்களா? பார்க்கலாம் உங்களுக்கு எவ்வளவு பரமாத்மா மேல மேல அன்பு இருக்குன்னு. அவர் சொல்றாரு அவருக்கு நம்ம மேல ரொம்ப அன்பு இருக்கும். இப்ப நாம சொல்லணும் எனக்கும் உங்க மேல ரொம்ப அன்பு இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க பேச்சை டெவலப் பண்ணணும். இப்ப பாருங்க, இந்த திருமணம் செய்து வைக்கும் பொழுது இந்த பெண்ணும், ஒரு அரேஞ்ச் மேரேஜ்னு வச்சுக்கோங்க, அந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் இப்பதான் கல்யாணம் ஆகியிருக்கு. ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பழக்கம் இல்ல, ஒரு வித்தியாசமா இருக்கும், சூழ்நிலை வித்தியாசம். அந்த பெண்ணுக்கு பாருங்க, அந்த புகுந்த வீடுங்கிறது எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பேசி 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 பழகி அந்த அன்பு பரிமாற்றங்கள், அப்ப அவங்களுக்குள்ள அந்த உறவு அப்படிங்கிறது பலப்படுது இல்ல. நமக்கும் அதேதான், நம்முடைய அப்பா தான், ஆனா மறந்துட்டோம்ல, எவ்வளவு பேரெல்லாம் நம்முடைய சொந்தம்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல. அப்ப பரமாத்மா நமக்கு கிடைக்கிறாருன்னா அந்த ஐஸ் பிரேக் ஆகணும் இல்ல. சோ இப்படிதான் பண்ண முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க, பரமாத்மாவுக்கு உடல் இருந்தா அவர் நம்ம முன்னாடி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேக்கன் பண்ணிக்கலாம், அணைச்சிக்கலாம். அவருக்கோ உடல் கிடையாதே. இப்ப நாமளும் ஆத்மாவாக மாறிடுறோம். அப்ப அங்க எல்லாமே அந்த அன்போட எக்ஸ்சேஞ்ச் தானே நடக்கும். எவ்வளவு பேசலாம்ல அவர் கூட. பேச முடியுமா முடியாதா? பரமாத்மா மேல அன்பு இருந்தா நிறைய இருக்கும் பேசுறதுக்கு. நம்ம கூட சொல்லுவோம்ல, நம்ம என்னதான் பேசுவீங்களோப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட. நம்ம வீட்டுல குழந்தைங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினா மணிக்கணக்க பேசுவாங்க, கதவு மூடிக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் பேசுவீங்களோ, என்னதான் இருக்கு உங்களுக்கு விஷயம் அப்படி பேசுறதுக்கு. இந்த லவர்ஸ் கூட அப்படிதான் இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க.
அது போல நாம வந்து பரமாத்மா மேல எவ்வளவு அன்பு இருக்கோ அவ்வளவு பேச முடியும். என்ன நினைக்கிறீங்க? பேச முடியுமா முடியாதா? ட்ரை பண்ணணும்ல. முடியும் சிஸ்டர். ம் ம் முடியும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த ஐஸ் பிரேக் ஆக ஆக இன்னும் அவரை நீங்க புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கண்டிப்பா முடியும். இந்த முரளி கிளாஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய இருக்கும் பேசுறதுக்கு. ஓகேவா? அதற்கப்புறமா அந்த பரமாத்மாவோட அந்த மகிமைகள், அவருடைய கர்த்தவியம், அதெல்லாம் அந்த ஒரு சார்ட் மாதிரி நம்ம கொடுத்தோம். ஒரு ஒரு ஸ்லைடு மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்தோம். அதை வச்சுதான் பரமாத்மாவோட கிளாஸே இருந்தது. அதை மறுபடியும் ஷேர் பண்றோம். அதையும் பார்த்துக்கோங்க. ஒரு 2 3 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அவர்கிட்ட போயிட்டு நீங்க சொல்லலாம், உங்களுக்கு இந்த மாதிரி குணங்கள் இருக்கு, உங்களை மாதிரியே நானும் ஆகணும், உங்க குணத்தை நான் என்கிட்ட எடுத்துக்க போறேன், உங்ககிட்ட இருந்து நான் எடுத்துக்க போறேன். இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேச பேச பேசதான் அங்க கான்வர்சேஷன் இருக்கும். எங்க கான்வர்சேஷன் இல்லையோ அங்க வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியாது. இப்ப நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்க ரொம்ப நல்ல வார்ம் வெல்கம் எல்லாம் கொடுத்தீங்க, சோஃபால உட்கார வச்சீங்க, பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. நானும் வெயிட் பண்றேன், நீங்க பேசுவீங்க பேசுவீங்கன்னு. ஒன்னும் பேசல. ஏதோ 1 2 வார்த்தை. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதே மாதிரி ஆயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்ட்டு கீழே இறங்கி வந்துருவோம். கீழே இறங்கி வருதுன்னா என்ன? உடனே மனமும் புத்தியும் மற்ற விஷயங்களுக்கு போயிடும். இப்ப பரமாத்மாவோட நம்ம கனெக்ஷன்ல இருந்தா மட்டும்தான் அந்த சார்ஜிங் நடக்கும். புரியுதுங்களா? அதற்காக தான் நம்ம இவ்வளவு விஷயம் சொல்றோம். இப்ப பரமாத்மா ஒரு சக்கரை கட்டி மாதிரி, கரும்பு மாதிரி அவரு. ஓகேவா? இந்த கரும்பு தின்ன கூலியான்னு கேட்பாங்க பாருங்க. அது போல அவர் வந்து வெள்ளப்பாகுன்னு சொல்லலாம், சக்கரை கட்டின்னு சொல்லலாம். கரும்பு மாதிரி அவர் ரொம்ப இனிமையானவர். அவருடைய தொடர்பு, அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவருடைய கம்பெனி நமக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதற்கு மேல அவர்கிட்ட இருந்து நமக்கு சார்ஜிங் ஆகுதுன்னா டபுள் டபுள் பெனிஃபிட், போனஸ் மாதிரி அதுவும் கிடைக்கும். ஸோ இப்படிதான் நீங்க பரமாத்மா கூட அந்த பேசி, அந்த அவர்கிட்ட இவ்வளவு அன்பு இருக்கு. அஹ் இப்போ பக்தி அப்படி கிடையாது. பக்தியில என்ன? நம்ம போறோமா, வேண்டுதலை வச்சோமா, அதற்கு சில விஷயங்கள்லாம் பண்ணோமா, அவ்வளவுதான் வந்துரும். இங்க அப்படி இல்ல. இங்க வந்து பரமாத்மா கூட அந்த அன்பின் அந்த உறவு முறை அதை டெவலப் பண்ணணும். ஓகேவா? அப்ப அவர் வந்து அன்பின் கடலாக இருக்கிறாரு. அதை புரிஞ்சுக்கணும்ல. அன்பின் கடலாக இருக்கிறாருங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அது எப்படின்னு யோசிச்சு பாருங்க. அஹ் எப்படி நம்மளை தேடி கண்டுபிடிச்சு இவ்வளவு அழகான ஞானத்தை கொடுத்து நம்ம எவ்வளவு டேண்ட்ரம்ஸ் எல்லாம் பண்றோம். குழந்தைங்க டேண்ட்ரம்ஸ் பண்ணும்போது அம்மா எப்படி பண்ணுவாங்க? அது எப்படியோ பேசி வழிக்கு கொண்டு வந்து அதற்கு நல்லது பண்ணுவாங்கல்ல. ஸ்கூலுக்கே போக மாட்டோம்னு அடம் பிடிச்சிருக்கோம். ஆனா விட்டுட்டாங்களா என்ன? அது போல நம்மளைய வந்து அவர் செல்லம் கொஞ்சி எல்லாம் செய்யறாரு. அதெல்லாம் செய்யறாரு. அதனாலதான் நமக்கு வந்து இந்த அளவுக்காவது வளர்ச்சி இருக்கு. அப்ப அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு நினைத்து பார்த்து அந்த குணங்களை நமக்குள்ள கொண்டு வரும். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுது. ஆஹ் புரியுது மேடம். ஏன்னா அந்த மெடிடேஷன் காமெண்ட்ரியில நிறைய வரும். இப்போ பிரதர் கடகடன்னு சொல்லிட்டாரு பாருங்க. அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி சொல்ற மாதிரி வருது. நான் பரமாத்மா கிட்ட போனேன், அவர்கிட்ட இருந்து எனக்கு சக்தி கிடைச்சது, எனக்குள்ள நிரம்பிச்சு, நான் ஊருக்கெல்லாம் கொடுத்தேன். இது எத்தனை நாள் செய்வீங்க நீங்க? அப்புறம் ரொம்ப சலிப்பாயிடும். அதான். ஆனா அந்த அர்த்தத்துக்குள்ள போங்க. இப்ப நிஜமாவே உங்க ரொம்ப நாள் கழிச்சு உங்க அப்பா அம்மாவை சந்திக்கிறீங்க. நிறைய பேர் அப்படி இருக்காங்கல்ல. ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுவாங்க, ரொம்ப நாள் கழிச்சு வருவாங்க. அப்ப எப்படி இருக்காங்க அவங்க? அப்படி ஓடி வர்றது என்ன, கட்டி பிடிச்சுக்கிறது என்ன, கதை பேசுறது என்ன, ஸ்வீட் செய்து ஊட்டி விடுறது என்ன, அந்த கதை இந்த கதை பேசுறது என்ன, எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறது என்ன, அதெல்லாம் பண்றாங்கல்ல. அதெல்லாம் தானே ரியல் ரிலேஷன்ஷிப். இப்போ பக்தியில அந்த தவறு தான் செய்தோம். யாரோ எழுதி வச்ச அந்த பக்தி பாடல்கள் அதெல்லாம் வச்சு படிச்சிட்டு இருந்தோம். அது யாரு எழுதினாங்களோ அவர்களுடைய உணர்வை பிரதிபலிக்குது. நாம ஏதாவது சொந்தமா பேசியிருக்கோமா? அந்த அன்பு பாராட்டி இருக்கோமா? யாரோ எழுதி வச்சதா அப்படியே படிச்சோம்ல. ம் நீங்க அப்படி இல்ல. நீங்களா பேசணும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உங்களுக்கு ஒருவேளை கவிதை எழுத வருமோ வராதோ, ஆனா அப்போ உங்களுக்கு கவிதையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். இந்த உலகத்துல சொல்றாங்க பாருங்க, சோல்மேட் சோல்மேட்டுங்கிறாங்க. ஆனா ஆத்மாவோட உண்மையான சோல்மேட் வந்து சிவ பரமாத்மா தான். என்னோட சோல்மேட் எனக்கு கிடைச்சிட்டாரு. இன்னும் எவ்வளவு பேசலாம்? அன்பு கதைகள் 1000 பேசலாம். இந்த மாதிரி பேசி அந்த ஆரம்பத்துக்கு உங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட் ஆகணும். ஏன்னா இப்ப 2 பேருமே புதுசா இருக்கீங்க. பரமாத்மாவுக்கு தெரியும். ஆனா நீங்க இப்பதான் அவரை தெரிஞ்சுக்கிறீங்கன்றதுனால
கொஞ்சம் அவருடைய மகிமைகள், அவருடைய கர்த்தவியம் என்ன, அதெல்லாம் கூட நீங்க இப்படிலாம் பண்றீங்க, அப்படிலாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி பேசி நீங்க அந்த கான்வர்சேஷனை டெவலப் பண்ணணும். ஓகேவா? இதுல வந்து நீங்க கொஞ்சம் பாடல்கள் கூட போட்டுக்கலாம். அந்த தமிழ் பாடல்கள்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அதை கேட்க கேட்க அந்த ரூபத்திலேயே உங்களுக்கு அந்த கனெக்ஷன் பேசுறது அதெல்லாம் கூட ரொம்ப இயல்பாக இருக்கும். ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம இந்த அமிர்த வேளை யோகம் எப்படி பண்றது அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கோம். உங்களுக்கு கிடைச்சதுங்களா? கிடைச்சதுமா. கிடைச்சதுங்க சிஸ்டர். சோ இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்களை வச்சே பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே அவருக்கு சமமான ஒரு நிலையில இருப்பீங்க. அவரும் ஆத்மஸ்வரூபத்துல இருக்காரு, நீங்களும் ஆத்மஸ்வரூபத்துல இருக்கீங்க. அவருக்கும் யாரு மேலேயும் எந்த வெறுப்போ கோபமோ காயமோ எதுவும் கிடையாது. நீங்களும் அந்த ஸ்டேஜுக்கு வந்துருவீங்க. இதுதான் வந்து பாபாவுக்கு சமமான ஸ்திதின்னு நேத்து சொன்னோம். இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் நிலைக்கு வந்திருப்பீங்க. பரமாத்மாவோட கனெக்ஷன்ல தான் நம்ம அந்த சமமான நிலைக்கு வர முடியும். பரமாத்மாவோட கனெக்ஷன் இல்லாம நம்ம எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும், ஏன்னா சில பேர் அப்படி கூட சொல்றாங்க, எங்களுக்குள்ள எந்த குறையும் இல்ல, அந்த நீக்கப்பட வேண்டிய குறைகள் கூட நம்ம ஒரு லிஸ்ட் கொடுத்தோம். நீங்களே பாருங்க, இதுல இப்பவே உங்களுக்கு சிலதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆமா ஆமா, என்கிட்ட இந்த பலவீனம் இருக்கு, இந்த ஒரு விகார குணம் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சில பேருக்கு இனிமேதான் தெரிய வரும். ஏன்னா இப்பதான் நம்ம மாயையே என்கவுண்டர் பண்றோம். இத்தனை நாளா மாயைக்கு அடிமையாக இருந்தோம், அதனால நமக்கு தெரியவே தெரியாது. இப்ப நம்ம வந்து மாயை கூட ஒரு போராட்டம், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் உள்ள இருக்க எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். நானும் இருக்கேன், நானும் பிரசன்ட். குழந்தைங்க சொல்ல பாரு, பிரசன்ட் மிஸ், அது மாதிரி உள்ள இருந்து வரும், நானும் இருக்கேன் நானும் இருக்கேன்னு. அதெல்லாம் தெரிய வரும். அப்பதான் நமக்கே வந்து நம்மள சரியா புரிஞ்சுக்கவே முடியும். அப்ப அந்த குறைகளை எல்லாம் வந்து நம்ம நீக்கணும் இல்லையா? அப்ப பரமாத்மாவோட கனெக்ஷன்ல அவருக்கு சமமா அந்த நிலையை அனுபவம் பண்ணும் பொழுதுதான் நமக்குள்ள இருக்கிற அந்த விகாரங்கள்லாம் வெளியே போகும். ஆஹ் நம்ம குழந்தைங்களுக்கு கூட அப்படிதானே சொல்லுவோம், நல்ல பசங்களோட பழகுப்பா, அவங்களோட பழகு, அவங்களோட குணம்லாம் உனக்கு வரும், இந்த பையன் கூட பேசாத, அந்த பொண்ணு சரியே இல்ல சொல்றோம்ல. ஏன்னா யார் கூட சேர்றோமோ அவங்களோட குணம் நமக்கு வரும். இப்ப பரமாத்மா கூட நம்ம சேரும் பொழுது அவருடைய குணங்கள் நமக்கும் வர ஆரம்பிக்கும். இப்ப எவ்வளவு ஈஸியா அந்த விகார குணங்கள்லாம் வெளியே போகும்ல. அப்போ இறைவனோட கனெக்ஷன்ல இருக்கும் பொழுது அவருக்கு சமமான நிலை நமக்கு வந்துரும். ஒரு நாள் இப்படி நினைக்காதீங்க, அவர் எங்க நான் எங்க. அதுதான் பக்தியில பண்ணது. பக்தியில என்ன சொல்லுவாங்க, அந்த தேவிகளை மகிமை பாடுவாங்க, ஆனா தன்னை ரொம்ப கீழான நிலையில சொல்லுவாங்க. இங்க அப்படி கிடையாது. நானும் ஆத்மாவும் ஒன்றுதான், ஆனா நான் என்னோட குணங்களை மறந்துட்டேன். ரோல் வேற வேற தான். நமக்கு பிறப்பு இறப்பு ரோல், அவருக்கு வேற ரோல். அந்த குணங்கள் சக்திகள் எல்லாம் ஒன்று தானே. அதை நான் மறந்துட்டேன்ல, அதை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் இந்த யோகம், இந்த கனெக்ஷன். அப்போ அவரோட தொடர்புல இருக்கும் பொழுது உண்மையாக நீங்க இதை அனுபவம் பண்ணுவீங்க. அப்படியே அவருக்கு சமமான ஒரு நிலை இருக்கும். அதுதான் இப்ப பிரதர் சொன்னாரு. அஹ், எனக்குள்ள அந்த சக்திகள் குணங்கள்லாம் நிரம்புது, நான் இந்த உலகத்துக்கு தருகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை வரும். சரியா? சோ இப்ப உங்களுக்கு அமிர்த வேளை யோகம் புரிஞ்சிருக்கும். இப்ப வந்து மாலை நேர யோகம், அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். அதாவது அமிர்த வேளை யோகம் அப்படிங்கிறது நம்ம நிறைய வந்து ஃபோக்கஸ் வந்து நம்முடைய பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிறதா இருக்கும். அதுலதான் நம்ம மெஜாரிட்டி இருப்போம். ஏன்னா எப்படி வந்து நம்ம நாள் முழுக்க உழைக்கிறோம்னா காலையில நல்லா சாப்பிட்டு தானே கிளம்ப முடியும். சாப்பிடாம போனா எப்படி வேலை செய்ய முடியும்? அதே போல இந்த ஆத்மா நாள் முழுக்க இந்த கர்மேந்திரியங்களை பயன்படுத்தி வேலையும் செய்கிறோம், மற்றவர்களுடைய தொடர்புலையும் வரும். அப்ப எனர்ஜி எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதனால காலையில வந்து நம்ம ஆத்மாவை பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த அமிர்த வேளை யோகம் முடியும் பொழுது நம்ம அந்த சமமான ஸ்திதியில இருப்போம். அந்த நேரத்துல இயற்கைக்கு மற்ற ஆத்மாக்களுக்கு எல்லாம் நம்ம வந்து அந்த சகாஷ் கொடுக்கறது, அதெல்லாம் உங்களுக்கு மெடிடேஷன் கமெண்ட்ரியில கூட கிடைக்கும். ஒண்ணும் இல்லை, எனக்குள்ள சாந்தி நிறையுது, என்னிடமிருந்து சாந்தி எல்லாருக்கும் பரவுது அப்படின்னு நீங்க சொல்லலாம். உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுக்கணும்னாலும் நீங்க கொடுக்கலாம். வெறும் எண்ணம் மூலம் தான் நீங்க நினைச்சீங்கனாலே போதும். ஏன்னா இப்போ உங்களோட ஃப்ரீக்குவன்சி ஹை ஆயிடுச்சுன்னா, ஓ பரமாத்மாவுக்கு என்ன உயர்ந்த அதிர்வெண்கள் இருக்கோ, அதிர்வலைகள் இருக்கோ, அந்த லெவலுக்கு நாமளும் உயர்ந்துட்டோம். அப்ப நாம யாரை நினைத்தாலும் அவர்களுக்கு அந்த வைப்ரேஷன் போகும். ஸோ வீட்டுல இருக்கவங்களுக்கும் நீங்க கொடுக்க முடியும், எவ்வளவு தூரத்துல இருக்கவங்களுக்கும் கொடுக்க முடியும், இயற்கைக்கு கொடுக்க முடியும். இப்ப நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும், இது உங்க கையில தான் இருக்கு. எவ்வளவு நேரம் கொடுக்க விரும்புறீங்க, எவ்வளவு பேருக்கு கொடுக்க விரும்புறீங்க, இது எல்லாமே நீங்க செய்யலாம். அப்ப மாலை நேர யோகத்துல என்ன ஒரு வித்தியாசம்னா,
இப்ப நம்ம அமிர்த வேலை யோகம் பண்றோம், பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கிறோம். அதற்கப்புறமா நடுவுல நடுவுல டிராஃபிக் கண்ட்ரோல் ஒரு செக்கிங் பண்ணிட்டே இருக்கோம். இறைவனோட கனெக்ஷன்ல வந்து 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 அது குறையாம பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நாள் முடிவுல உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகி போவாங்க. ஏன்னா ஆபீஸ்ல இவங்களோட சண்டை, அக்கம் பக்கத்துக்காரங்களோட ஆர்கியூமெண்ட், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இல்ல வெளியில இருக்கிற நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு எல்லாரோட ஆத்மாவோட சார்ஜும் குறைஞ்சிருக்கும். ஆனா நாம என்ன பண்ணுவோம், அமிர்த வேலையில நிரப்பிக்கிட்டோம். கூடவே நடுவில் நடுவில் அந்த கர்ம யோகம், டிராஃபிக் கண்ட்ரோல் இதெல்லாம் செய்து 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 சாப்பிடும் பொழுது, தண்ணீர் அருந்தும் பொழுது, எல்லா நேரத்திலயும் இந்த கொஞ்சம் கொஞ்சம் சார்ஜிங் பண்ணிட்டே இருக்கும் பொழுது இன்னமும் அதிகமாயிருக்கும். மாலை நேரத்துல இன்னமும் அதிகமாயிருக்கும். இப்போ மாலை நேரத்துல என்ன நடக்குது, உலகம் முழுக்க மாலை நேரத்துல என்ன நடக்குது, அந்த அந்த 6 to 8 பீரியட் என்ன நடக்குது உலகத்துல சொல்லுங்க. எல்லாரும் பக்தி பண்ற நேரம் இல்ல. எல்லாரும் ஓகே. கோவிலுக்கு போவாங்க, விளக்கேத்துவாங்க, நிறைய பக்தி பாடல்கள்லாம் பாடுவாங்க. உண்டா இல்லையா? ஓகே. இல்லையா? சோ அந்த நேரத்துல நாம உட்கார்ந்து அஹ், எல்லாருக்கும் தெரியல, ஞானம் கிடைக்கல, அது தன்னுடைய சிலைதான் தெரியல, தேவிங்கிறது நான் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல, ஆனா நமக்கு தெரியும்ல. அப்ப நம்முடைய கடமை என்ன? நம்முடைய கடமை என்ன? ஆசீர்வாதம் கொடு. ஆஹ் அவங்க நிறைய வேண்டுதல்கள் வச்சிருக்காங்க. அப்ப நீங்க வந்து ஒரு தூய்மையான ஸ்திதியில இருந்துகிட்டு பரமாத்மாவையும் கூட வச்சுக்கிறீங்க. அப்ப நீங்க உங்களுடைய சுப விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் கொடுக்குறீங்க. அப்ப அந்த ஆசீர்வாதம் பலிக்காதா என்ன? கொடுக்குறீங்க. இப்ப பலிக்கும். நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, நிறைய உடல் வேதனையோட. நீங்க போய் பார்த்திருக்கீங்களா? யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா போய் பார்த்திருக்கீங்களா? அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எனக்கு நோய் சரியாகணும்னு நினைக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கு, வலியா இருக்கு, வேதனையா இருக்குன்றாங்க. சில பேருக்கு பொருளாதார பிரச்சனை, இந்த மருந்து மாத்திரை கூட கிடைக்காது, நிறைய வேதனைகள் இருக்கு. கோவிலுக்கு போறவங்க எல்லாம் ஏதோ ஒரு வலி வேதனையோட போறாங்க, ஏதோ வேண்டுதலோட போறாங்க. உலகம் முழுக்க எல்லாருக்குமே ஏதோ ஒண்ணு குறைவா இருக்குது கேக்குறாங்க. அன்பு குறைவா இருக்கு கேக்குறாங்க, நிம்மதியே இல்லைன்னு போய் வேண்டிக்கிறாங்க, நிம்மதி கொடுங்குறாங்க. இப்ப நாம என்ன பண்றோம்? நம்ம ஃபுல்லா இருக்கோம்ல, நம்ம நிறைவா இருக்கிறோம். இப்ப நாம அவங்களுக்கு கொடுக்குறோம். சோ அவங்களோட சுப விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறட்டும். ஒரு எக்ஸாம் எழுதுற போற குழந்தைங்க என்ன பண்ணுது? பிள்ளையார்கிட்ட போய் பிள்ளையாரப்பா என்னை பாஸ் பண்ண வச்சுடு, நான் படிச்சதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரட்டும். நம்ம என்ன பண்றோம்? ஆசீர்வாதம் கொடுக்கும். ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க, என்ன பண்றாங்க? வேண்டிக்கிட்டு போறாங்க, ஐயோ எனக்கு இந்த ஜாப் கிடைக்கணும். நீங்க ஆசீர்வாதம் கொடுங்க. சோ அவங்களோட சுப விருப்பங்கள், இந்த சுப விருப்பங்கள்ன்ற வார்த்தை கண்டிப்பா போட்டுக்கோங்க. உங்களோட சுப விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறட்டும் அப்படின்னு நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. ஒரு இடத்துல தீ பத்திக்கிட்டே எரியுது, ஒரு இடத்துல நிலநடுக்கம், ஒரு இடத்துல ஆக்சிடென்ட். உலகம் முழுக்க ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனைகளா இருக்கு. அப்போ நீங்க அது கேள்விப்படுறீங்க, இன்னைக்கு இந்த நியூஸ் வந்தது. நார்மலா என்ன பண்ணுவாங்க? ஓ இங்க இதெல்லாம் நடந்ததா, எத்தனை பேர் இறந்தாங்க, எத்தனை பேருக்கு காயம் பட்டது, இந்த மாதிரி நம்பர்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்ப நமக்கு அது வேண்டாம். இப்ப நமக்கு என்ன, ஓ இந்த இடத்துல இந்த பிரச்சனை நடந்ததா, உட்கார்ந்து அவங்களுக்கு சகாஷ் கொடுங்க. இதுதான் சகாஷ். அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்கட்டும். அவங்க மனசு, ஏன்னா இப்ப பாருங்க, ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா அந்த ஆத்மாவோட நிலை எப்படி இருக்கும்? என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, பயம், துக்கம், எத்தனையோ பேர் இழந்திருப்பாங்க, சொத்து சுகம் போயிருக்கும், எத்தனையோ இழப்புகள் இருக்கும். அப்ப அந்த மனம் எப்படி இருக்கு? So, அந்த மனதுக்கு சக்தி கொடுங்க. இங்க இருந்து அன்போட எனர்ஜி அனுப்புங்க, இங்க இருந்து சாந்தியோட எனர்ஜி அனுப்புங்க. So, இதெல்லாம் பண்ணலாம். உலகத்துல நிறைய அந்த தூய்மை இல்லாத காரணத்தினால எவ்வளவு தவறான விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க. இப்ப நம்ம கிட்ட தூய்மை நிறைஞ்சிருக்கு. தூய்மையின் கடலானவர் நம்ம கூட இருந்துகிட்டு நம்மளை தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கார். இப்ப என்கிட்ட எவ்வளவு தூய்மையின் சக்தி இருக்கு, அவங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க அந்த தூய்மையின் வைப்ரேஷன் அனுப்பும் பொழுது ஒண்ணு தவறு பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஆத்மாக்கு ஒரு செகண்ட் நின்னுடும். ஐயோ நான் அது பண்ணக்கூடாது. ஏன்னா அது கரெக்டா மேட்ச் ஆகும். நீங்க இங்க இருந்து அனுப்புறீங்க, அவங்களுக்கு அந்த தவறான எண்ணம் வருது, டக்குன்னு போய் இது போய் அதை கரெக்ட் பண்ணிடும். சோ இந்த மாதிரி எவ்வளவு வந்து இதுதான் மனதால் செய்யும் சேவை. அந்த சார்ட்ல பார்த்தோம்ல. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, இது நான் ஒரு லிஸ்ட் கொடுக்கணும்னே அவசியம் இல்லை. உலகத்துல எத்தனை பேருக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, அப்ப அதெல்லாம் எனக்கு கிடைக்குது இல்ல. அப்ப அதெல்லாம் நான் கொடுக்குறேன். இதுதான் வந்து மாலை நேர யோகத்துல நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். ஓகேவா? இப்போ இருக்கிற கொஞ்ச டைம்ல இன்னும் சில விஷயங்கள் பார்த்திடலாம். இந்த 5 சொரூப பயிற்சி, இத வந்து சுயதரிசன சக்கரம்னு சொல்லலாம். இதுல வந்து இந்த 5 சொரூபத்திலையும் நம்ம வந்து சில நிலைகளை அனுபவம் பண்ணுவோம், கூடவே சில குணங்களும் அனுபவமாகும். இது எப்படி பண்ணலாம்?
இப்ப வந்து இந்த அனாதி ஸ்வரூபம்னா நம்ம பரந்தாமத்தில் இருக்கிற ஒரு நிலை. இப்ப பரந்தாமத்துல உடல் இருக்காது. உடல் இல்லாததுனால நம்ம எந்த கர்மங்களும் செய்ய மாட்டோம், கர்மங்களும் கிடையாது. உடல் இல்லாததுனால அது உடல் சார்ந்த உறவுகளும் இருக்க மாட்டாங்க இல்லையா? உடல் சார்ந்த உறவுகளும் கிடையாது, கர்மங்களும் கிடையாது. இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், வந்து நியூஸ் பேப்பர்காரனுக்கு பைசா கொடுக்கணுமே, கொடுத்தோமா இல்லையா, வால் பாக்கெட்டுக்கு அட்வான்ஸா பணம் கொடுக்கணுமே, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. இதெல்லாம் கர்ம பந்தனங்கள் இல்ல, இது எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? இப்ப ஸ்கிரீனை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அனாதி ஸ்வரூபம் அப்படின்னா பரந்தாமத்தில் நம்ம ஒரிஜினல் ஸ்வரூபத்துல, அதாவது ஒளி புள்ளியாக இருப்பது. அங்க உடலே கிடையாது. அப்போ நமக்கு அந்த உடல் உணர்வும் சுத்தமா இருக்காது. இப்போ தேகத்தின் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவங்க அவங்க எந்த ஞாபகமும் கிடையாது. நான் ஒளிப்புள்ளி, அவ்வளவுதான். இப்ப தேகம் இருக்கிறதுனால தானே எல்லாரோட ஞாபகமும் வருது. மெடிடேஷன் பண்ணும்போது அவங்க ஞாபகம் இவங்க ஞாபகம் வருது. ஏன்? நான் தேக சம்பந்தத்துல இருக்கிறேன், தேகத்தின் ஞாபகத்துல இருக்கேன். ஆனா பரந்தாமத்துல நானே ஒளிப்புள்ளியா இருக்கேன். அப்ப மத்தவங்களும் ஒளிப்புள்ளி. அப்ப என்ன இருக்கு? எல்லாரும் ஒளிப்புள்ளினா நமக்கு அந்த தேக சம்பந்தம் எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. அந்த தேகத்தோட குணங்களும் வராது. தேகம் இருக்கிறதுனாலதான் காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை. தேகமும் கிடையாது, அப்ப அதுவும் கிடையாது. கர்மங்கள் கிடையாது, கர்ம பந்தனங்கள் கிடையாது. எப்படி இருக்கும் அந்த நிலை? இதுதான் முக்தி. அந்த ஒரு நிலையில நாம சம்பூர்ண தூய்மையை அனுபவம் செய்வோம். ஏன்னா இந்த யோகத்துடைய பர்பஸ் என்ன? நம்முடைய ஒரிஜினல் குணங்களை அனுபவம் செய்வது. எவ்வளவு அனுபவம் பண்றோமோ அதுதான் நமக்குள்ள சேமிப்பாகும். இந்த லைன் புரியுதுங்களா? எந்த ஒரு குணத்தை, எந்த ஒரு சக்தியை நம்ம அனுபவம் பண்றோமோ அதுதான் அதிகரிக்கும். புரியுதுங்களா இந்த பாயிண்ட்? புரியுது மேடம். இப்ப நம்ம புரியுதுங்க ஒரு சிஸ்டர். வெரி குட். அதாவது நம்ம இப்போ உண்மையிலேயே நம்ம வந்து பரந்தாமத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து நமக்கு எதுவுமே ஞாபகத்துல இருக்காரு. நம்ம அப்படியே அமைதியில இருந்துரும், அவ்வளவுதான். நம்ம அமைதியில இருக்கோம். நம்ம ஒரு 5000 வருடங்கள் நாடகத்தில் நடிச்சுட்டு இப்ப வந்து ரெஸ்ட் எடுக்கிறோம், எதுவுமே நமக்கு தோணாது, எதுவுமே ஞாபகம் இல்லை, அப்படியே இருப்போம். ஆனா இங்க எல்லா ஞானமும் தெரிந்து விழிப்புணர்வில் இருக்கிறோம். அங்க விழிப்புணர்வு கிடையாது. நம்ம பரந்தாமத்துக்கு போயிட்டு அந்த ஒளி புள்ளியா போய் உட்கார்ந்துடுறோம் பாருங்க, அப்ப விழிப்புணர்வு இருக்காது, அவேர்னஸ் எல்லாம் இருக்காது. ஆனா இப்போ இந்த பிராமண பிறவியில நமக்கு வந்து விழிப்புணர்வு இருக்கு. அப்ப நம்ம பரந்தாமத்துக்கு போறோம். இப்ப நான் ஒரு சின்னதா ஒரு மெடிடேஷன் காமெண்ட்ரி மாதிரி கொடுக்குறேன். உங்களால அதை அனுபவம் பண்ண முடியுதான்னு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயங்களை நீங்க எவ்வளவு புரிஞ்சுக்கிறீங்களோ அப்படிதான் அனுபவம் நடக்கும். வெறும் தியான வர்ணனையில அந்த அளவுக்கு அனுபவம் பண்ண முடியாது. ஆனா நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதே லைனை சொன்னீங்கன்னா உங்களுக்கு அனுபவம் நடக்கும். இப்ப நம்ம சும்மா ஒரு ட்ரை பார்க்கலாம். ஓகேவா? எல்லாம் ரெடியா? ரெடி மேம். ரெடி மேடம். ஓகே சிஸ்டர். ஓம் சாந்தி. உடலை ஸ்திரமாக வைத்துக் கொள்வோம். எந்த அசைவுகளும் வேண்டாம். சில நொடிகளுக்கு நாம் இந்த உடல் உணர்விலிருந்து விடுபடுவோம். கவனத்தை இரு புருவங்களுக்கு மத்தியில் கொண்டு வருவோம். நான் இந்த அழகாக ஜொலிக்கின்ற நட்சத்திரம் போல் விளங்குகின்ற ஒளிப்புள்ளி ஆவேன். நான் ஆத்மா, ஆன்மீக ஒளிப்புள்ளியாக இருக்கின்றேன். சுயத்தை ஒளிப்புள்ளியாக அனுபவம் செய்யுங்கள். நான் இந்த சரீரம் அல்ல, நான் இந்த பாயிண்ட் ஆஃப் லைட், ஆத்மா. என் மனதில் இப்பொழுது எந்த வீணான எண்ணமும் கிடையாது. நான் சாந்தமாக இருக்கின்றேன். இப்பொழுது நான் ஆத்மா. என்னுடைய மனம், புத்தி என்ற இரண்டு இறக்கைகளால் இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து
பறக்க ஆரம்பிக்கின்றேன். இந்த உடல் இருக்கின்ற இந்த கட்டடத்திலிருந்து மேலே செல்கின்றேன். சுயத்தை பாருங்கள். அந்த பாயிண்ட் ஆஃப் லைட் இந்த கட்டடத்தை தாண்டி மேலே மேலே பறந்து கொண்டிருக்கின்றேன். அந்த காட்சியை பாருங்கள். அந்த ஸ்டார் ஆகாயத்தை நோக்கி மெல்ல மெல்ல பறந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் நான். இப்பொழுது நான் ஒளிப்புள்ளியாக இருக்கின்றேன். என்னை சுற்றிலும் இருளாக கருமையாக இருக்கின்றது. நான் மேலே பறந்து பறந்து சென்று கொண்டிருக்கின்றேன். சந்திரனை பார்க்கின்றேன். சந்திரனையும் தாண்டி மேலே பறக்கின்றேன். மிக பிரகாசமாக சூரியன் தென்படுகின்றது. சூரியனுக்கு அருகாமையில் செல்கின்றேன். ஆனால் எனக்கு எந்த வெப்பமும் உஷ்ணமும் அனுபவமாகவில்லை. ஏனென்றால் நான் உடல் இல்லாமல் இருக்கின்றேன். இப்பொழுது சூரியனையும் தாண்டி மேலே பறக்கின்றேன். நட்சத்திர மண்டலத்தை பாருங்கள். கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் கடந்து 5 தத்துவங்களையும் கடந்து வெண்ணிற ஒளி பிரகாசமான சூக்ஷ்ம உலகத்தையும் கடந்து பரந்தாமத்தை அடைந்து விட்டேன். இப்பொழுது நான் ஆத்மா, பாயிண்ட் ஆஃப் லைட், என்னுடைய இனிமையான வீட்டுக்கு வந்துவிட்டேன். என்னுடைய வீடு ஆத்மாக்களின் உலகம். செம்பொன்னிறமான ஒளிமயமான பிரகாசமான ஒளிமண்டலமாக இருக்கின்றது. சுற்றிலும் பிரகாசமான ஒளி. நான் ஒளி புள்ளியாக இருக்கின்றேன். இந்த உலகம் முற்றிலும் அமைதியாக இருக்கின்றது. எந்த ஒரு சப்தமும் இல்லை. சம்பூர்ண சாந்தி. இந்த சாந்தியை சில நொடிகள் அனுபவம் செய்வோம். நான் ஆத்மா நாடகத்திலிருந்து விடுபட்டு ஓய்வாக இருக்கின்றேன். உடல் இல்லாததால் நடிப்பும் இல்லை, சக நடிகர்களும் இல்லை. நான் முற்றிலும் தனியாக முக்தியை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். தேகம் இல்லை, கர்மங்கள் இல்லை, எண்ணங்களின் தொந்தரவுகள் இல்லை. சம்பூர்ண சாந்தி. என் எதிரில் சிவ தந்தை இருக்கின்றார். பரமாத்மாவை பாருங்கள்.
அவரும் என்னை போலவே ஒளிப்புள்ளியாக இருக்கின்றார். என்னை விட பல மடங்கு பிரகாசமாக ஜொலிக்கின்றார். எவ்வளவு அழகான ஸ்வரூபம்! நான் சம்பூர்ண தூய்மையில் இருக்கின்றேன். சம்பூர்ண பவித்ரதா. என் மனதில் எந்த வீணான எண்ணமும் நெகட்டிவ் எண்ணமும் முற்றிலும் இல்லை. பாபாவும் தூய்மையின் கடலாக இருக்கின்றார். சாந்தியின் கடலாக இருக்கின்றார். நானும் அவருக்கு சமமாக அதே ஸ்திதியில் இருக்கின்றேன். இப்பொழுது பரந்தாமத்தை விட்டு ஒரு நொடியில் கீழே இறங்கி வந்து இந்த சரீரத்தில் பிரவேசமாகி என்னுடைய நெற்றி சிம்மாசனத்தில் அமர்ந்து கொள்கின்றேன். ஓம் சாந்தி. ஓகே, எவ்வளவு பேரால அனுபவம் பண்ண முடிஞ்சதுப்பா? என்னாலும் முடிஞ்சது மேடம். மத்தவங்க எல்லாம் யாரெல்லாம் ட்ரை பண்ணீங்க, அனுபவம் பண்ணீங்க சொல்லுங்க. அனுபவம் இருக்கு சிஸ்டர். நான் ட்ரை பண்ணேன் சிஸ்டர். நானும் ட்ரை பண்ணேன் சிஸ்டர். சோ நம்ம நான் ட்ரை என்ன பாயிண்ட்ஸ் எடுத்தோம் பாத்தீங்களா? அந்த உடல் கிடையாது, உடல் உணர்வு இல்ல, அந்த விகார குணங்கள் எதுவுமே இல்ல. சோ அதனால உங்களால அனுபவம் பண்ண முடியும். இதுதான் முக்தி. சோ அப்ப நீங்க அதெல்லாம் பாக்குறீங்க. சோ அந்த விஷயங்கள்னாலதான் இதெல்லாம் அனுபவம் ஆகும். ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம அனாதி சொரூபத்தை அனுபவம் பண்ணோம். அனாதி சொரூபத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதுனாலதான் பரமாத்மா கூட பேசுற மாதிரி நான் காமிக்கல. பரமாத்மா கூட பேசுறத பத்தி நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிட்டோம். இது உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற பர்சனல் கான்வர்சேஷன். நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. அதுக்கப்புறமா நீங்க இன்னும் நான் சொல்ற மாதிரி அந்த ஆன்மீகத்துல அந்த முதிர்ச்சி வர வர அவர் கூட என்னெல்லாம் பேசணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க மெதுவா கத்துப்பீங்க. இப்ப நீங்க புதுசா இந்த மெடிடேஷன் எல்லாம் பண்ண வரும்பொழுது உங்களுக்கு எல்லாமே சுலபமா இருக்கணும், என்ஜாயபிளா இருக்கணும். அதுதான் இது பர்பஸ். ஓகேங்களா? சரி, நாளைக்கு மிச்சம் இருக்கிற அந்த 4 சொரூபமும் நாங்க கத்துக்கலாம். சோ இதன் மூலமா நம்ம மெடிடேஷன்ல என்னெல்லாம் சொல்ல வேண்டுமோ அதெல்லாம் நம்ம சொல்லி முடிச்சிருவேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க நாளைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே? ஓகே மேம். ஓகே சிஸ்டர். ஓகே. தேங்க்யூ. ஓம் சாந்தி. ஓம் ஓம் சாந்தி. Good night. Thank you, ma'am.